இன்னைக்கு என்னம்மா? இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல். நமக்கு கண்ணுப்பிடி. சோ நம்ம கண்ணுப்பிடிக்கு என்ன தளிகை பண்ணுவோம்னு சொல்லு. அப்புறம் அது கண்ணுப்பிடி எதுக்குன்னு நம்ம வந்து வைக்கும் போது நம்ம சொல்லலாம். சரி, இன்னைக்கு கண்ணுப்பிடினா கலந்த சாதம் தான். என்னன்னா அது கூட பொங்கல் அன்னைக்கு வாங்குற காய்கறி எல்லாம் மீந்துடும். அதனால அந்த மீந்த காய்கறிகளை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாதம், அப்புறம் வந்து புளிகோரை. ஏன்னா நாளைக்கு காணும் பொங்கலுக்கு இன்னைக்கே பண்ணி வச்சு எடுத்துட்டு போனா புளிகோரை நல்லா இருக்கும். இன்னைக்கே புளிகோரை காய்ச்சுவா. இப்ப நானும் அப்புறம் தோத்தியணும். ஆமா, புளிகோரை காய்ச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து புளிகோரைக்கு பொடி வந்து தனியா வறுத்திருக்கேன். அப்புறமா வந்து இது வந்து கதம்ப சாதம். கதம்பத்துக்கு வந்து பொடி தனியா இருக்கு. பிளஸ் இந்த காய்கறி எல்லாம் இதுல பண்ணிருக்கேன். இதுல வந்து உதிரா வந்தோன்னு புளிகோரைக்கு வந்து ரைஸ் குக்கர்ல வச்சிருக்கேன். இதுல வந்து பருப்பும் அரிசியும், தட் இஸ் ஒரு அழாக்கு அரிசிக்கு அரை அழாக்கு தோரம் பருப்பை போட்டு மஞ்சள் பொடி போட்டு 1:4 ரேஷியோவில் ஜலம் கொட்டிட்டு தொத்தியோனம், தட் இஸ் தயிர் சாத்துக்கு 3/4 அழாக்குக்கு 3 டைம்ஸ் தண்ணியை கொட்டிட்டு நல்லா 3 விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அது ஃபுல்லா முடிச்ச உடனே அந்த ப்ராசஸை காட்டுவோம். இப்ப நம்ம வந்து கண்ணுப்பிடிக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து எங்க அம்மா இப்ப காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்க வளையலை காட்டுங்க. உங்களுடைய வளையல் இது வந்து வரலட்சுமி நோம்புக்கு நாங்க வாங்கியிருந்தது வளையல், கிளாஸ் வளையல். ஓகே, ஸோ வாங்க இப்போ எங்க அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்றத வந்து சொல்லுவாங்க. சொல்லுமா. நீ கொஸ்டின் பேசுவேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீ வந்து நேத்து இருந்த மிச்ச சாதத்துல நீ இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் கலந்துருக்கும் இதுல வந்து வெள்ளை சாதம், மஞ்சள் சாதம், இது வந்து சோப்பு சாதம். வெள்ளை சாதம்ன்றது வெறும் பிளெயின் ரைஸ் வைக்க கூடாது. சுபமானதுனா ஒரு பிஞ்சு சுண்ணாம்பு போடணும். ஏன்னா இல்லைன்னா காக்காலாம் சாப்பிடாது. இது வந்து மஞ்சள் பொடி. இது வந்து மஞ்சளும் கொஞ்சமா சுண்ணாமும் கலந்தா இந்த கலர் வரும். அதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கல் மீதி, அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் வச்சுக்கணும். இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மஞ்சள் கொத்து இருக்கு பத்தியா, மஞ்சள் கொத்துல இருந்து இந்த மஞ்சள் கொத்துல இருக்கிற இலையை எடுத்துட்டு மனை இருக்கும், மனை மேல வைக்கணும். அது எப்படி வைக்கணும்ன்றத காட்டலாம். இது எதுக்காக பண்றோன்றதனுடைய சிக்னிபிகன்ஸ் வந்து மேல வச்ச உடனே சொல்லுவாங்க. இப்ப சொல்லுமா என்ன பண்ணோம். இல்லம்மா, மஞ்சள் கொத்து இருந்ததுல காட்டு. மஞ்சள் கொத்து காட்டு. மஞ்சள் கொத்துல இருந்து மஞ்சளை எடுத்துட்டு பெருமாள் சன்னதியில விளக்கு ஏத்திட்டு இந்த மாதிரி வந்து திருமங்கல்யத்துக்கு முக்காம் பொங்கி வாழ, பொருந்தான் தளர்ந்து வாழ, உடப்பறந்தாமாரெல்லாம் வசந்து வாழணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் 3 வாட்டி தடவணும். தலையில தடவிட்டு திருமங்கலத்துல நம்ம தடவிண்டிருந்தோம். தடவிண்ட அப்புறம் எல்டஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி துமங்கலியா இருக்குவா. பெருமாள் சன்னதியில இருந்து பண்ணின அப்புறமா அவ வந்து 1 by 1 அவ காலில் விழுந்து சேவிச்ச உடனே ஒருத்தருக்கும் தலையில 3 வாட்டி பண்ணிட்டு திருமங்கல்யத்துக்கும் இதே மாதிரி பண்ணுவா. கன்னி பொண்களுக்கு எல்லாம் தலையில புக்காம் பொங்கி வாழ, பிறந்தா திறந்து வாழ, உடப்பிறந்தாமாரெல்லாம் ஒசந்து வாழணும்ட்டு எல்லாம் இது பண்ணணும். எல்லாருமா சேர்ந்து பெருமாளை சேவிச்சுட்டு பிடி வைக்கணும். இப்ப பிடி வைக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா, முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவா. அப்ப வந்து பசங்க வந்து பிறந்தாத்துக்கு வரணும்னா there should be some reason to come to mother's place. அதனால என்ன பண்ணுவா, கூட பிறந்தவாளுக்காக நாங்க வந்து அவளுடைய வெல்பீயிங்காக நாங்க ஆத்துக்கு போறோம்னுவா. அங்க போயிட்டு சாதம் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு அந்த 3 சாதம் இப்ப பார்த்தோம்ல, அந்த 3 சாதத்தை வச்சு பண்ணிட்டு காக்கா குருவி கல்யாணம் சொல்லிட்டு பிரதர்ஸ் டே நான் உனக்காக பெருமாளுக்கெல்லாம் வேணி நெல்லடா எனக்கு குடுடா ஏதானா அப்படின்னு. அப்போ பிரதர்ஸ் வந்து சிஸ்டர்ஸுக்கு வந்து அவளுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி துட்டோ ஏதோ ஒண்ணு கொடுப்பா. அது கொடுத்து, அதாவது சவுத் இந்தியன் ரக்ஷாபந்தன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்லுவேன். அதனால அது கொடுத்த உடனே நல்லா எல்லாருமா கூடி இருந்து சாதம், கலந்த சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனசில்லாத அவ ஆத்துக்கு போவான். இதுதான் வந்து கண்ணுப்பிடி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது. சரியா? இப்ப மேல போய் வைக்கலாமா?
எங்க அம்மா ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கண்ணுப்பிடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து புளி காய்ச்சினதை வந்து சாதம் ஆற வச்சம்மா, ஆற வச்சு நல்லெண்ணெயை கொட்டி வச்சேன். இப்ப வந்து இது புளி காய்ச்சல் போட்டிருக்கேன். இதுல வந்து முந்திரி பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சாச்சு. இது திருமாடியாச்சு. இப்ப இதுக்கு வந்து பொடிக்கு வந்து அன்னைக்கு காமிச்சாங்க தனியா, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, பெருங்காயம். அது பிளஸ் வெந்தயம், கொஞ்சமா 2 மிளகு, 2 சீரகம், அப்புறம் எள்ளு. இது வந்து கோவில் புளியோர மாதிரி இருக்கும். இது அதுக்காக தான் அந்த போடுறது. புளியோர மிளகு, சீரகம், எள்ளு, அப்புறமா வெந்தயம். பாரு மனம் எப்படி இருக்கு பாரு. ஆனா அது அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். மனம், சுவை, திடம் மட்டும்தான் அவளால பார்க்க முடியும். அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது போடும் பொழுது they can also feel that smell. அதுக்காக எப்படி பண்ண முடியாது. மனம், சுவை, திடம் தான் கரெக்டா அவங்களால பார்க்க முடியும். இப்ப இதை முடிச்சுட்டு நம்ம அந்த வானொலியில பட்டா இன்னும் ஃப்ரீயா பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். போடுங்க, நல்லா ஃப்ரீயா. அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. ஆஃப் பண்ணிட்டு பண்ணா சூடா பண்ணக்கூடாது இல்ல, சூடா பண்ணக்கூடாது. ஆனா சாதம் வந்து நல்லா ஆறின அப்புறம், அதாவது 1:2 தான், ஒதுரா தான் இருக்கணும். என்ன ஒண்ணுன்னா, சூடு சாதம் ஆன உடனே ஆற போட்டுறணும். ஆமா, ரிலீஸ் பண்ண உடனே போட்டுறணும். ஆமா, இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணணும். இம்மீடியட்டா ரிலீஸ் பண்ணி இம்மீடியட்டா ஆற போட்டுறணும். அப்பதான் இது ஒதுரா வரும். புளிகோரம் மட்டும் ஒதுரா இருந்தாதான் டேஸ்ட். ஏன்னா திக்கா இருந்ததுன்னா எவ்வளவு காரம் இருந்தா கூட வெளியில தெரியாது டேஸ்ட். அது பேர் புளி சாதம், இது புளிகோரம். என்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேம்மா. இந்த 6 மாசத்துல ரொம்ப போர் ஆயிடுச்சு. ஒரே மாதிரியே சாப்பிட்டு பாருமா. இப்ப பத்தியா நமக்கு வந்து கொஞ்சம் புளி காய்ச்சல் கம்மியா இருக்கு. அதனால கலரு இல்ல, டேஸ்ட். இது இந்த புளி காய்ச்சல எடுத்துக்கல, இதை வந்து கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி பாஸ்தாவா போடுற மாதிரி, சப்போஸ் பாஸ்தா மாதிரி பொடி போடலன்னா கூட பொடி மறுபடியும் கூட தூவிக்கலாம். நல்லா இருக்கும். இது நம்ம சில பேர் என்ன பண்ணா புளி காய்ச்சலே பொடி போடுவா. நான் அப்படி போட மாட்டேன், சாத்து மேல போடுவோம். அப்பதான் என்ன ஆகும்னா கிறிஸ்பா இருக்கும். அந்த பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், கிறிஸ்பா இருக்கும். சாதம் சாப்பிடும்போது ஸ்ட்ராங்கா. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கிறிஸ்பின்னா எதுக்கு புளி சாதத்துல கிறிஸ்பின்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பொடியோட கிரன்ச்சினஸ், அந்த எப்படி நம்ம வந்து நாங்கெல்லாம் வந்து இந்த கத்திரிக்காயில போடுற மேல எண்ணெய் கத்திரிக்காய் சொல்ற பொடியோ, அது வந்து புளியில ஊற வச்சு போடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும், கிரன்ச்சியா இருக்கணும் சாப்பிடும் போது. இப்போ அந்த தனியா ஸ்மெல்லும் அந்த பெருங்காய ஸ்மெல்லும் வெந்தய ஸ்மெல்லும் தூக்கலா இருக்கும் போதுதான் அந்த புளிகோர மனமா இருக்கும். தேவையில்லாதெல்லாம் எவ்வளவு பேசுறோம். ஓகே, சோ இது வந்து கதம்ப சாதத்துக்கான கரமந்து கட் பண்ணிருக்கோம். ஆமா, அதாவது வானலியில 2 வெந்தயம், கடுகு, 2 சீரகம் போட்டுட்டு இதை வந்து எண்ணெயில காய்கறி எல்லாம் வதக்கியாச்சு. இதுல வந்து வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி. ஆனா நாங்க வந்து இதுல ஆனியன் போடல. ஆமா, ஆனியன் போட்டா அந்த ட்ரெடிஷனல் டேஸ்டே இருக்காது. அதனால அவ்வளவுதான். நார்மலா செய்யும் போது சாம்பார் வெங்காயம் வந்து போடுவோம். இன்னைக்கு நாங்க வந்து செய்யல, அவ்வளவுதான். இப்ப இது நல்லா எல்லா இடத்துலயும் எல்லாமே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆன அப்புறமா ஜலத்தை கொட்டி வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இதுல என்னெல்லாம் போட்டிருக்க சொல்லு பார்க்கலாம். சொல்லட்டுமா? நேற்று மீந்த காய்கள் மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா பீன்ஸ், அப்புறம் முருங்கைக்காய் 2, அப்புறமா கொத்தவரங்காய் 2, டொமேட்டோ ஒரே ஒரு டொமேட்டோ. இது தவிர புளி கொட்டு வரல. ஆமா, இது வேகணும். வெந்த பிறகு இவ்வளவு பெரிய பால் மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளிய கரைச்சிட்டு இதை விட்டுறணும். இதுல வந்து அரிசியும் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கு. இது ஆன அப்புறமா இதுல அந்த சாத்தை போட்டு நல்லா நெய் குத்தணும். காய்கறி எல்லாம் அந்த பவுடர்ல நல்லா வெந்துட்டா ஒரு 850 சைஸுக்கு புளி கரைச்சி, நெல்லிக்காய் சைஸ், அரை நெல்லிக்காய் இல்ல, முழு நெல்லிக்காய். ஆமா, அரை பைத்தியம் இல்ல, முழு பைத்தியம். இதுல வந்து சாதம் வந்து ஒரு அழகு அரிசி, அரை அழகு பருப்பு போட்டு 4 ஜலம் கொடுத்து சாத்துக்கான உப்பை நான் போட்டுட்டேன். இதுலயே மிக்ஸ் ஆகணும்ட்டு
இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இப்போ இதுக்கான உப்பு இதுக்கு மட்டும் போடுறேன். சரி போடுவா. இப்போ நல்லா கொதிச்சிட்டு நல்லா கொதிச்சிட்டு இப்போ வந்து இது ஸ்மாஷ் பண்ணி வச்சு சாதத்தை இதில் போட்டுடணும். நம்ம வேணா தண்ணி கொட்டிக்கலாம். தண்ணி ஹாட் வாட்டர் கொட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதுவாக இருந்தா திக்காக இருந்தா. ரைட். எங்கள் அம்மாவுக்கு டயர்டாக இருக்கு. ஸ்டில் நம்ம பண்டிகையாக பண்ணணுமேன்னு பண்ணுறாங்க. பாவம் கால் பயங்கர வலி. முட்டி வாழை. இது வந்து கோயில் கதம்ப சாதம் மாதிரியே இருக்கும். எல்லாமே கோவில். ஏன் சொல்லுங்க, வீடே ஒரு கோவில் நமக்கு. அதனால எல்லா சாதமுமே கோவில் சாதம். சரி, எல்லாரும் சிரிச்ச அப்புறம் நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இறுகிடும். திட்டமான இது. ஓகே. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம திருமாரியாச்சு. அதனால 2 ஸ்பூன் போட்டுட்டு இது கொத்தமல்லி முதலா போடணும். சரி. நெய். இதுக்கு நீங்க வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எங்க தாத்தா வந்து எங்களுக்காக வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாரு. ஸோ எங்களுக்கு வந்து கார சிப்ஸு, எங்களோட கசின் சிஸ்டருக்கு வந்து சால்ட்டு சிப்ஸு அதை வந்து வாங்குவோம். அப்புறம் அது வாங்கும்போது ஃப்ரையம்ஸு கார்ன்ஃப்ளேக்ஸு கிடையாது. அப்போ ஃப்ரையம்ஸு வாங்குவோம். அப்படியே அப்பளத்தை பொரிப்பாங்க எங்கள் அம்மா. அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம். அது வந்து மலரும் நினைவுகளே கிடையாது. அது மட்டும்தான் நினைவுகள். இப்போல்லாம் எங்கள் எல்லாம் காஸ்மோபாலிட்டன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய செகண்ட் சாதத்தோடைய ரெசிபி. கை எடுத்துருமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே, அடுத்தது தயிர் சாதத்தில் செய்வோம். இப்போ இது தயிர் சாதம்மா. சாதம் வந்து பேக்க வச்சுட்டு இப்போ உப்பு போட்டிருக்கேன். நல்லா ஆற வச்சுருக்கேன். ஏன்னா ஆற வச்சாதான் இல்லைன்னா நிறைய அப்சர்வ் பண்ணும். பாலானாலும் சரி, இதுவானாலும் அப்சர்வ் பண்ணும். இது வந்து நல்லா கொஞ்சம் கஞ்சியாக இருக்கா. இப்போ இதில் வந்து ஆறி பச்சை சாதம். இதில் பாலை விட்டேன். ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு, பாலை விட்டாச்சு. இப்போ இதில் வந்து இது அங்கப்ப திருமாறத்துக்கு மோர் மிளகா அப்புறம் கடுகெல்லாம் போட்டு அதை போட்டு எங்கள் அம்மா வித்தியாசமாக உளுத்தம்பருப்பு கூட போடுறாங்களாம். பட் இட் டேஸ்ட் குட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வெறும் கடுகு தான் போட்டு பழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இப்போ தான் சொன்னாங்க நான் ரெண்டுமே போடுவேன். நாங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கூட இன்ஃபேக்ட் போடுவேன். ஓகே. இந்த மோர் மிளகா. ஓகே ஓகே. இப்போ இது போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக தயிர். ஓகே. அப்புறம் சாப்பிடும்போது கலந்துக்கலாம். இதோ கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. சரி, தயிர் சாதம் ஆயிடுது. ஸோ இது கதம்ப சாதம். இதில் புளிகோரை இருக்கு. இது தயிர் சாதம். இப்போ சவ்வரிசியில் இப்போ வந்து பன்னீர் சைட் டிஷ். ஆமாம், இந்த சவ்வரிசியை வந்து கொஞ்சமாக வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வறுத்தா வேகாது. ஊற வச்சுருக்கேன். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துன்ட்டு இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் கொட்டிடுவேன். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா பாலை போட்டுட்டு பாலை கொதிச்சானா விட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போடணும். அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கண்ணுப்பிடி வச்ச எங்களுடைய மெனு. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். ஹாப்பி பொங்கல். பாய்.